மனிதன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்னன்னு கேட்டா பலர் பணம், பவர், எஜுகேஷன் என்று சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணும், ரிலேஷன்ஷிப்ஸை கட்டுப்படுத்தும், வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு ஹிடன் பவர் இருக்கு. அது பேசும் கலை. பேச்சு. சரியான வார்த்தை சரியான நேரத்தில் சொல்லப்பட்டால் அது ஒரு வாழ்க்கையை உருவாக்கும். தவறான வார்த்தை தவறான நேரத்தில் சொல்லப்பட்டால் அது ஒரு வாழ்க்கையை உடைக்கும். இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புரிஞ்சவர் சாணக்கியர். அவர் சொல்லி வச்ச 7 ரகசிய விதிகள் இன்றைக்கும் டேஞ்சரஸ் ஆக பவர்ஃபுல். இந்த கண்டென்ட்டை நீங்க கேஷுவலா கேட்காதீங்க. இது உங்க திங்கிங்கை மாற்றும், உங்க பேசுற விதத்தையே மறுபடியும் வடிவமைக்கும். முதல்ல ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி. உலகம் லாஜிக்ல இல்ல, பெர்செப்ஷன்ல தான் இயங்குது. யாராவது உங்களை எப்படி பர்சீவ் பண்றாங்கங்கிறது தான் உங்க சக்சஸ் டிபெண்ட் ஆகுது. அந்த பெர்செப்ஷனை கண்ட்ரோல் பண்ற டூல் தான் உங்க பேச்சு. இப்ப விதி 1க்கு போலாம். உண்மைய சொல்லாதீங்க. பயனுள்ள உண்மைய மட்டும் சொல்லுங்க. இது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். ஆனா இதுல ஒரு டீப் ட்ரூத் இருக்கு. எல்லா உண்மையும் எல்லா நேரத்திலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு மேனேஜர் ஒரு எம்ப்ளாயி கிட்ட நீ யூஸ்லெஸ்ன்னு சொல்லலாம். அது உண்மையில்லைன்னு சொல்ல முடியாது சில நேரம். ஆனா அந்த வார்த்தை அவனை மோட்டிவேட் பண்ணுமா இல்ல டிஸ்ட்ராய் பண்ணுமா? அதனால ஸ்மார்ட்டானவர் உண்மைய வடிகட்டி சொல்லுவார். அதுவே இன்ஃப்ளூயன்ஸ். விதி 2. முதல்ல கேள், அப்புறம் பேசு. இது சிம்பிள் மாதிரி தோணும். ஆனா பிராக்டிகலி மிக கடினம். நாம் பேசணும் என்று இம்பேஷண்டாக இருப்போம். ஆனா ஒருவர் பேசும்போது முழுக்க கவனமா கேட்கிறது அவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறது மாதிரி. அந்த ரெஸ்பெக்ட் தான் அவர்களை ஓப்பனாக பேச வைக்கும். அவர்கள் ஓப்பன் ஆனதும் தான் அவர்களின் வீக்னஸஸ், டிசையர்ஸ் எல்லாம் தெரியும். அப்பதான் இன்ஃப்ளூயன்ஸ் பாசிபிள். இப்ப ஒரு ட்விஸ்ட். பலர் பேசுறதால இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா சைலன்ஸா இருப்பவர்தான் பவரை ஹோல்ட் பண்றார். ஒரு மீட்டிங்ல அதிகம் பேசுறவர் நினைவில் இருக்க மாட்டார். சரியான நேரத்தில் ஒரு லைன் மட்டும் பேசுறவர் தான் நினைவில் இருப்பார். விதி 3. வார்த்தைகளுக்கு பின்னாடி உணர்வு இருக்கணும். மெக்கானிக்கலா பேசினா அது கனெக்ட் ஆகாது. எமோஷன் இல்லாத பேச்சு டெட். ஒரு டீச்சர் பாடம் எடுத்தாலும், ஒரு லீடர் ஸ்பீச் கொடுத்தாலும், ஒரு ஃப்ரெண்ட் அட்வைஸ் சொன்னாலும் அந்த வார்த்தைகளில் உணர்வு இருக்கணும். அதுதான் மற்றவர்களின் மனசை டச் பண்ணும். இதுல ஒரு பிராக்டிக்கல் ட்ரிக். நீங்கள் பேசும்போது அந்த விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணி பேசுங்க. ஆக்டிங் பண்ண வேண்டாம். உண்மையா ஃபீல் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கலி வெளியில் வரும். விதி 4. மற்றவர்களின் ஈகோவை நேரடியாக அட்டாக் பண்ணாதீங்க. மனிதர்களுக்கு ஈகோ மிகவும் சென்சிட்டிவ். அதை ஹார்ட் பண்ணினீங்கன்னா அவர்கள் லாஜிக் கேட்க மாட்டாங்க. ஃபைட் மோட்டுக்கு போயிடுவாங்க. அதனால ஃபீட்பேக் கொடுக்கும்போது இன்டைரக்டா சொல்லுங்க. நீ தவறு அன்னு சொல்லாதீங்க. இதை இன்னும் பெட்டர் பண்ணலாம்னு சொல்லுங்க. சேம் மீனிங், டிஃப்ரெண்ட் இம்பேக்ட். இதுதான் கம்யூனிகேஷன் இன்டெலிஜென்ஸ். விதி இந்த டைமிங் தான் எல்லாம். ஒரு நல்ல வார்த்தை கூட தவறான நேரத்தில் யூஸ்லெஸ் ஆகிடும். ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா அந்த மனிதன் ரெடியா இருக்கணும். இல்லன்னா அது வேஸ்ட். இத புரிஞ்சவங்க தான் ரிலேஷன்ஷிப்ஸ்ல சக்சஸ் ஆகுறாங்க. ஒரு கப்பிள் எரெக்மெண்ட்ல இருக்கும்போது லாஜிக் சொல்லினா அது வேலை செய்யாது. காம் ஆன நேரத்துல தான் அது வேலை செய்யும். விதி 6. சுருக்கமாக பேச கத்துக்கோங்க. நீளமான எக்ஸ்பிளனேஷன் எல்லாரும் கேட்க மாட்டாங்க. அட்டென்ஷன் ஸ்பான் குறைஞ்சிட்டு இருக்கு. அதனால உங்கள் மெசேஜ் கிளியரா ஷார்ட்டா சொல்லுங்க. இதுல ஒரு சீக்ரெட் என்னன்னா, ஷார்ட்டா பேசுறது ஈஸி இல்ல. அதுக்கு கிளாரிட்டி தேவை. கிளாரிட்டி இருந்தாதான் பிரைவ்டி வரும். விதி 7. ஸ்டோரி டெல்லிங் யூஸ் பண்ணுங்க. மனிதர்களுக்கு கதைகள் பிடிக்கும். ஒரு ஃபேக்ட் சொன்னா அது மறந்து போகும். ஆனா ஒரு ஸ்டோரி சொன்னா அது நினைவில் இருக்கும். அதனால உங்கள் மெசேஜை ஒரு ஸ்டோரியில பேக் பண்ணுங்க. அது பவர்ஃபுல் ஆகும். இப்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். இந்த 7 விதிகளும் தெரிஞ்சா நீங்க பவர்ஃபுல் கம்யூனிகேட்டர் ஆகலாம். ஆனா இதுல ஒரு ஹிடன் டேஞ்சர் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்க மேனிபுலேட் பண்ணலாம். அதனால எத்திக்ஸ் முக்கியம்.
இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்றது நல்லதுக்காக இருக்கணும், இல்லன்னா அது ரிலேஷன்ஷிப்ஸை டிஸ்ட்ராய் பண்ணும். இன்னொரு டீப் இன்சைட், கான்ஃபிடன்ஸ் பேசுறதால வராது, கிளாரிட்டி பேசுறதால வரும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சாதான் கான்ஃபிடென்ட்டா பேச முடியும். அதனால பேசுறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுங்க. பிளானிங் இல்லாத பேச்சு வீக், ஸ்ட்ரக்சர்டு பேச்சு ஸ்ட்ராங். இப்போ ஒரு பிராக்டிக்கல் சினேரியோ இமேஜின் பண்ணுங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க. இன்டர்வியூவர் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்கிறாரு. நீங்கள் நர்வஸா பேசுறீங்க. அது உங்கள் நாலேஜை ரிஃப்ளெக்ட் பண்ணாது, உங்கள் கம்யூனிகேஷன் ஐ தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால ப்ரெப்பரேஷன் இம்பார்ட்டன்ட். ஆன்சர்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, எப்படி சொல்லணும் என்று ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுதான் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். இன்னொரு சினேரியோ, நீங்கள் ஒரு நண்பருடன் ஆர்குமெண்ட்ல இருக்கீங்க. நீங்கள் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ரிமெம்பர் பண்ணுங்க, ஆர்குமெண்ட் வின் பண்ணினாலும் ரிலேஷன்ஷிப் லூஸ் ஆகலாம். அதனால பேசும்போது ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அதுதான் ரியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப ஒரு ஃபைனல் பவர்ஃபுல் தாட். அடுத்த முறை நீங்க பேசும்போது இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இம்ப்ரெஸ் டெம்பரரி, கனெக்ட் பெர்மனன்ட். இந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிட்டா உங்க கம்யூனிகேஷன் லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். நீங்கள் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். மக்கள் உங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்க பிரசன்ஸ் கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இதுதான் சாணக்கியர் சொல்லி வச்ச அல்டிமேட் சீக்ரெட். பேச்சு ஒரு ஸ்கில் மட்டும் இல்ல, அது ஒரு ஆயுதம். அதை எப்படி யூஸ் பண்றீங்கங்கிறதான் உங்க வாழ்க்கையை டிஃபைன் பண்ணும். அதனால இத கத்துக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. அப்பதான் இந்த நாலேஜ் உங்க வாழ்க்கைய மாற்றும். இல்லன்னா இது ஒரு வீடியோ கண்டென்ட் ஆயிடும். சாய்ஸ் உங்க கையில் இருக்கு. நீங்கள் பேசுற விதத்தை மாற்றுவீங்களா இல்லையா? அதுதான் உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் நிறைய பேரு கவனிக்காத ஒரு ஹிடன் லேயர் இருக்கு இந்த பேச்சு கலையில. அது என்னன்னா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு மட்டுமில்ல, யாரிடம் பேசுறீங்கன்னு புரிஞ்சுக்கிறது. எல்லாரிடமும் ஒரே மாதிரி பேசினா அது வேலை செய்யாது. ஒரு நண்பரிடம் பேசுற டோன், ஒரு பாஸ் கிட்ட பேசுற டோன், ஒரு குழந்தை கிட்ட பேசுற டோன் எல்லாம் வேற. இத புரிஞ்சவங்க தான் சோஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஸ்ட்ராங். இப்ப ஒரு பிராக்டிக்கல் ட்விஸ்ட் பாருங்க. ஒரே ஐடியாவை 3 பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்று வைத்துக்கோங்க. ஒரு இன்ஜினியர், ஒரு ஃபார்மர், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். மூவருக்கும் சேம் டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா யாருக்கும் புரியாது. ஆனா அவர்கள் பேக்ரவுண்டுக்கு சூட் ஆக எக்ஸ்பிளைன் பண்ணினீங்கன்னா அது இன்ஸ்டன்டா கனெக்ட் ஆகும். அதுதான் ரியல் கம்யூனிகேஷன் மாஸ்டரி. இன்னொரு டீப் சீக்ரெட் என்னன்னா, நீங்க கேட்கிற கேள்விகள் தான் உங்க பவர் லெவல காட்டும். சாதாரணமானவர்கள் ஆன்சர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஸ்மார்ட் ஆனவர்கள் கொஸ்டின்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு சரியான கேள்வி கேட்டீங்கன்னா அது மத்தவரை திங்க் பண்ண வைக்கும், ஓப்பனாக பேச வைக்கும். சம்டைம்ஸ் அவர்களே அவர்களுடைய ஆன்சர் கண்டுபிடிக்க வைக்கும். இதை லீடர்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. டைரக்டா சொல்ல மாட்டாங்க, குவெஸ்சன் கேட்டு அவர்களாலேயே ரியலைசேஷன் வர வைப்பாங்க. இதுதான் சப்டல் இன்ஃப்ளூயன்ஸ். இன்னொரு அன்எக்ஸ்பெக்டட் ஆங்கிள், பாடி லாங்குவேஜ் பேசுற வார்த்தைகளை விட பவர்ஃபுல். நீங்க கான்ஃபிடென்ட்டா பேசினாலும் உங்க போஸ்டர் வீக்கா இருந்தா அது முழுக்க இம்பேக்ட் குறையும். ஐ கான்டாக்ட் இல்லனா ட்ரஸ்ட் குறையும். அதனால வேர்ட்ஸ் மட்டும் பிராக்டிஸ் பண்ணாதீங்க, பிரசன்ஸை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறது, கால்மா இருக்கிறது, கண்ட்ரோலட் ஜெஸ்டர்ஸ், இவையெல்லாம் சேர்ந்துதான் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஓவர் பேசாதீங்க. சைலன்ஸுக்கு வேல்யூ கொடுங்க. சில நேரம் நீங்கள் சொல்லாமல் விட்ட வார்த்தைகளே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொண்டு வரும். எல்லா டிஸ்கஷனில பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்ற கம்பல்ஷன் வேண்டாம். செலக்டிவா பேசுங்க, அது உங்க வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ஒரு ரியல் லைஃப் ட்விஸ்ட். ஒரு குரூப்ல எப்பவும் அதிகம் பேசுறவர் இக்னோர் ஆகிடுவார். ஆனா குறைவா பேசுறவர் பேசும்போது எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா அவர் பேசுறதுக்கு வெயிட் இருக்கும். இத கான்ஷியஸ்லி டெவலப் பண்ணணும். இன்னொரு ஃபைனல் லேயர், கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் நல்லா பேசுறது ஈஸி, ஆனா
எப்பவும் பேலன்செட்டா பேசுறது தான். சேலன்ஸ், மூட், சூழ்நிலை, ஸ்ட்ரெஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். ஆனா நீங்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லோலி அது உங்க பர்சனாலிட்டியாக மாறும். அப்போ நீங்கள் பேசுறது நேச்சுரலா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இதோட ஒரு லாஸ்ட் பவர்ஃபுல் ரிமைண்டர், கம்யூனிகேஷன் ஸ்கில் என்பது பிறவியிலே வரக்கூடியதில்ல. அது டெவலப் பண்ணக்கூடியது. ஆரம்பத்தில் மிஸ்டேக்ஸ் ஆகும், சில நேரம் ஆக்வர்டா இருக்கும். ஆனா அது ப்ராசஸ். அதை அக்செப்ட் பண்ணி தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணினீங்கன்னா ஒரு நாள் நீங்க பேசுறதாலவே ஒரு ரூம் முழுக்க சைலன்ஸ் ஆகும். மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் அல்டிமேட் லெவல். அந்த லெவலுக்கு போக இந்த பிரின்சிபல்ஸை லைஃப்ல ஆப்ளை பண்ணுங்க. அப்பதான் இந்த நாலேஜ் ஒரு ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்.